Good morning students. TN set exam on the previous year question அதுக்கான solution தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். The minimal polynomial of the Jordan canonical form is அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு ஜோர்டான் canonical form கொடுத்துட்டாங்க. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய மினிமல் பாலினாமியல் தான் கேட்குறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் x minus 2 the whole cube into x plus 7 the whole square. Second option is x minus 2 the whole power 4 into x plus 7. Third option is x minus 2 the whole square into x plus 7. And last option is x minus 2 the whole cube. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஜோர்டான் கனோனிக்கல் ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா ஜோர்டான் பிளாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது ஜோர்டான் கனோனிக்கல் ஃபார்ம், ஜோர்டான் பிளாக்ஸ் இதெல்லாம் நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ கிவன் ஜோர்டான் கனோனிக்கல் ஃபார்மில் ஜோர்டான் பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 2 1 0 2, அதாவது டயகனல் பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். செகண்ட் பிளாக் என்ன கொடுத்துருக்காங்க 2 1 0 2. தேர்ட் பிளாக் என்ன கொடுத்துருக்காங்க -7. இப்போ இந்த பிளாக்ஸை நம்ம கவனித்தோம் அப்படின்னா இங்கே வந்து டயகனல் என்ட்ரி இருக்கு இல்லையா, இதுதான் ஐகன் வேல்யூ. இங்கே 2 தான் நமக்கு இங்கே டயகனல் என்ட்ரி இருக்குது. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 2ங்கிறது ஒரு ஐகன் வேல்யூ. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம ஃபேக்டர்ஸ் நோட் பண்ணுறோம் அப்படின்னா லாம்டா -2 அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம் இல்லையா. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம கவனித்தோம் அப்படின்னா -7 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஃபேக்டர் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா லாம்டா +7 இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இதனுடைய பவர் தான் நம்ம நோட் பண்ணி மினிமல் பாலினாமியல் அப்படி இல்லைனா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ மினிமல் பாலினாமியல் எப்படி நோட் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்ஸில் மேக்ஸிமம் ஆர்டர் எதுவோ அதுதான் நமக்கு மினிமல் பாலினாமியலில் இந்த ஃபேக்டரோட பவராக இருக்கும் நமக்கு. இப்போ இங்கே கவனித்தோம் அப்படின்னா இது ஒரு 2/2 பிளாக், அதாவது ஜோர்டான் பிளாக், இது ஒரு 2/2 ஜோர்டான் பிளாக், ரெண்டுமே 2 2 தான் இருக்குது. அப்போ இதில் மேக்ஸிமம் ஆர்டர் எது அப்படின்னா 2 தான். அப்போ லாம்டா -2 the whole square தான் இந்த ஃபேக்டருக்கான பவர். நெக்ஸ்ட் இங்கே நம்ம கவனித்தோம் அப்படின்னா இது 1/1 பிளாக், அப்போ இதனுடைய பவர் 1 தான். அப்போ இந்த 2 ஃபேக்டர்னுடைய ப்ராடக்ட் தான் நமக்கு மினிமல் பாலினாமியல். அது மட்டும் இல்லை, இப்போ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கேட்டாங்கன்னா எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், சம் ஆஃப் த ஆர்டர்ஸ் ஆஃப் த பிளாக். இப்போ இது ஒரு 2/2 பிளாக், இது ஒரு 2/2 பிளாக், இந்த 2 பிளாக்ஸினுடைய ஆர்டர்ஸ் நம்ம சம் பண்ணுறோம் அப்படின்னா 4 ஆகும். அப்போ லாம்டா -2 the whole power 4. அண்ட் இந்த பிளாக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம ஃபேக்டர் நோட் பண்ணுறோம் அப்படின்னா லாம்டா +7 whole power 1. இப்போ இதனுடைய ப்ராடக்ட் வந்து மினிமல் பாலினாமியல், இதனுடைய ப்ராடக்ட் வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, மினிமல் பாலினாமியல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மினிமல் பாலினாமியல் வந்து லாம்டா -2 the whole square into லாம்டா +7. நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, சி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க x -2 the whole square into x plus 7. அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்ட், மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங். அது மட்டும் இல்லை, இங்கே கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கேட்குறாங்கன்னா நமக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் த ஃபங்க்ஷன் f of z is equal to 1 minus e power minus z divided by z, கமா த பாயிண்ட் z equal to 0 is அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, f of zன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. தென் இந்த ஃபங்க்ஷனுக்கு z equal to 0ங்கிற எந்த பாயிண்ட் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் an essential singularity. செகண்ட் ஆப்ஷன் இஸ் a pole of order 0. தேர்ட் ஆப்ஷன் இஸ் a pole of order 1. லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் a removable singularity. நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம், கிவன் ஃபங்க்ஷன் f of zக்கு சிங்குலர் பாயிண்ட் தான் கால்குலேட் பண்ணோம். அதாவது z equal to 0ங்கிறது என்ன சிங்குலாரிட்டி அப்படின்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு f of zங்கிற அந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 minus e power minus z divided by z. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு z equal to 0ங்கிறது என்ன சிங்குலர் பாயிண்ட்டு, நமக்கு 2 மெத்தட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே லிமிட்டிங் மெத்தட், அதாவது லிமிட் அப்ளை பண்ணி அதனுடைய சிங்குலர் பாயிண்டினுடைய நேச்சர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது நமக்கு லிமிட் z tends to 0 1 minus e power minus z divided by z. அதாவது நம்ம ஜென்ரலாக நோட் பண்ணும்போது இங்கே ஏன்னு நோட் பண்ணுவோம். நம்ம ப்ராப்ளத்தில் 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, z equal to 0ன்னு, அதனால தான் நம்ம 0ன்னு நோட் பண்ணுறோம். இப்போ z tends to 0 f of z இதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். இதனுடைய வேல்யூ ஃபைனைட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா 0ங்கிற அந்த பாயிண்ட் வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே இந்த வேல்யூ வந்து நமக்கு இன்ஃபினிட்டியாக எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் தென் அந்த z equal to 0ங்கிற பாயிண்ட்டை நம்ம போல்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, இந்த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அதாவது எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் தென் அந்த z equal to 0ங்கிற அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3 மெத்தட்ஸ், அதாவது நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறது மூலமாக இதனுடைய நேச்சர், அதாவது z equal to 0ங்கிற அந்த பாயிண்ட்டுடைய நேச்சர் கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே லிமிட் அப்ளை பண்ணுவோம். இப்போ லிமிட் z tends to 0 f of z, லிமிட் z tends to 0 f of zங்கிறது இங்கே 1 minus e power minus z divided by z இல்லையா. இப்போ இங்கே e power 0ன்னு நம்ம அப்ளை பண்ணுறோன்னா என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், 1 minus e power minus 0 divided by 0. அப்போ 0/0 ஃபார்மில் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட். e power -0னா 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1 - 1 0 ஆகும்.
அப்போ 0/0 ஃபார்மில் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக லிமிட் அப்ளை பண்ணாமல் எல் ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணி நம்ம நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுக்கு பிறகு லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ எல் ஹாஸ்பிட்டல் ரூலை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது லிமிட் ஃபங்க்ஷன் இந்த டேர்மை அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம நியூமரேட்டர் தனியாக இசரை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் இசட் இல்லை இல்லையா, அதனால 0 ஆகுது. செகண்ட் டேர்ம் வந்து நமக்கு இங்கே மைனஸ்ன்னு இருக்குது. e⁻−z நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னா -e⁻−z, அப்போ இது ப்ளஸ்ன்னு ஆகும். இங்கே e⁻−z அப்படின்னு ஆகும். டிவைடட் பை டினாமினேட்டர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இங்கே 0 இருக்குது, இங்கே e⁻0 அதனுடைய வேல்யூ 1, 1/1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு ஃபைனைட்டாக நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா. அப்போ ஃபைனைட் வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் தென் z = 0ங்கிற அந்த பாயிண்ட்டை நம்ம ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா டி ஆப்ஷன் தான் ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன் கரெக்டாக, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே தான். தேர்ட் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். The value of integral over c sin pi z square plus cos pi z square divided by z minus 4 into z minus 2 into dz, where c is the circle modulus of z equal to 3 and integration is taken anti-clockwise is அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ தான் கேட்குறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் -2πi, செகண்ட் ஆப்ஷன் இஸ் πi, தேர்ட் ஆப்ஷன் இஸ் -πi அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் 2πi. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன இன்டெக்ரல் வேல்யூ கேட்குறாங்க, இன்டெக்ரல் ஓவர் சி சைன் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பை இசட் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் மைனஸ் 4 இன்டூ இசட் மைனஸ் 2 இன்டூ டிஇசட், வேர் சி இஸ் த சர்க்கிள் மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ காச்சி ரெசிடியூ தேரத்தின்படி நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும், இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு 2πi into summation j equal to 1 to n residue of f of z at z equal to zj அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. இங்கே zjங்கிறது singularity of given function f of z lies inside the circle given circle இல்லையா. அதாவது நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, given ஃபங்க்ஷனுக்கான இன்டெக்ரல் கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனுக்கான ரெசிடியூ சிங்குலாரிட்டி கால்குலேட் பண்ணணும். அந்த சிங்குலர் பாயிண்ட்ஸில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சிங்கிற அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் ரெசிடியூ கால்குலேட் பண்ணி அந்த ரெசிடியூஸை சம் பண்ணி 2πi மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டுக்கு சிங்குலர் பாயிண்ட் என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது, போல்ஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதை கால்குலேட் பண்ணி எந்த போல்ஸ்லாம் கிவன் சர்க்கிள் சிக்குள்ளே இருக்கோ அந்த போல்ஸுக்குலாம் ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். இப்போ கவனிங்க, எஃப் ஆஃப் இசட் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ப்ராப்ளத்தில், சைன் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பை இசட் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் மைனஸ் 4 இன்டூ z minus 2. இதுக்கான சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னா போல்னு நம்ம சொல்லலாம். எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டினாமினேட்டரை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ z minus 4 இன்டூ z minus 2. இப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா z minus 4 ஈக்குவல் டு 0 ஆர் z minus 2 ஈக்குவல் டு 0. தென் ஃபஸ்ட்டு ஃபேக்டர்லேருந்து z ஈக்குவல் டு 4, இங்கே z ஈக்குவல் டு 2. அப்போ நமக்கு 2 போல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, 2 சிங்குலர் பாயிண்ட்ஸு. இந்த 2 பாயிண்ட்டில் எந்த பாயிண்ட் வந்து கிவன் சர்க்கிள் சிக்குள்ளே இருக்குது, கிவன் சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 3. அதை எப்படி நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளேனில் நோட் பண்ணலாம், சென்டர் 0 அண்ட் ரேடியஸ் 3 நம்ம எடுத்துக்கிறோன்னா இங்கேயும் 3 இங்கேயும் 3 இங்கேயும் 3 ரேடியஸ் 3 இருக்கிறதுனால நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா சர்க்கிள் நமக்கு இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த சர்க்கிள்குள்ளே எந்த போல்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இங்கே z ஈக்குவல் டு 2 அண்ட் z ஈக்குவல் டு 4 தான் நம்ம நோட் பண்ண போகிறோம். இப்போ z ஈக்குவல் டு 2ங்கிற அந்த பாயிண்ட் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். 4ங்கிற அந்த போல் வந்து நமக்கு இந்த சர்க்கிளுக்கு அவுட் சைடில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம என்ன நோட் பண்ணணும், இந்த சர்க்கிள்குள்ளே உள்ள இந்த பாயிண்ட்டில் தான், சிங்குலர் பாயிண்ட்டில் தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், கிவன் ஃபங்க்ஷனுக்கான ரெசிடியூ கால்குலேட் பண்ணி 2πi மல்டிப்ளை பண்ணால் கிவன் இன்டெக்ரல் வேல்யூ கிடைச்சிரும் இல்லையா. இப்போ z ஈக்குவல் டு 2ங்கிற அந்த பாயிண்ட்டில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம் கிவன் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ இது சிம்பிள் போல் இல்லையா, z ஈக்குவல் டு 2 இஸ் அ சிம்பிள் போல். இப்போ சிம்பிள் போலாக இருந்ததுன்னா ரெசிடியூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம், ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z at z equal to 2 is equal to limit z tends to 2 z minus 2 into f of z. f of z நம்ம ப்ராப்ளத்தில் என்ன, sin pi z square plus cos pi z square divided by z minus 4 into z minus 2. இப்போ நமக்கு இந்த z minus 2 z minus 2 கேன்சல் ஆகிடும். இசட்டுக்கு பதிலாக நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம், 2 லிமிட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சைன் இங்கே இசட் ஸ்கொயருங்கிறது 2 ஸ்கொயர்னு ஆகும். அப்போ நமக்கு 2 ஸ்கொயர் 4, அப்போ சைன் 4π அப்படின்னு ஆகும். இங்கே வந்து காஸ் 4π அப்படின்னு ஆகும். டிவைடட் பை 2 - 4 நமக்கு -2ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்.
இப்போ sin 4 பையனுடைய வேல்யூ 0 அப்படின்னு நமக்கு தெரியும். cos 4 பை இதனுடைய வேல்யூ -1 the whole power 4 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். டிவைடட் பை -2 -1 the whole power 4 நமக்கு ப்ளஸ்ன்னு ஆகும் இல்லையா? அப்போ 1/2 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1/2 இதுதான் ரெசிடியூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட்டை நம்ம 2π ஐயால் மல்டிப்ளை பண்ணால் தான் கிவன் இன்டெக்ரல் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? இன்டெக்ரல் ஓவர் சி f of z dz. அதாவது ஒரே ஒரு போல் தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த போலில் மட்டும்தான் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒன்றுக்கு மேற்பட்ட போல் எக்ஸிஸ்ட் ஆகும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணி சம் பண்ணணும். இங்கே ஒரே ஒரு போல் அப்படிங்கிறதுனால அந்த சர்க்கிள்குள்ளே உள்ள போல் வந்து சிங்கிள் போல் அப்படிங்கிறதுனால ரெசிடியூ ஒரே ஒரு டேர்ம் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுவோம், 2πi இன்ட்டு -1/2 இப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ -πi இதுதான் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். நம்ம ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் சி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, -πi. அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்டு, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங்.